children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். Question number 4 பார்க்கலாம். A football team won 10 matches out of the total number of matches they played. ஸோ ஒரு ஃபுட்பால் டீம் இருக்காங்க, அவங்க 10 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ், எத்தனை மேட்சஸ் விளையாண்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ்லேருந்து 10 மேட்சஸ் மட்டும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இஃப் தேர் வின் பர்சன்டேஜ் வாஸ் 40%, தென் ஹவு மெனி மேட்சஸ் டிட் தே பிளே இன் ஆல் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வின்னானதுக்குடைய பர்சன்டேஜ் வந்து 40% அப்படின்னா அவங்க எத்தனை மேட்சஸ் வந்து டோட்டலாக விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு வந்து மிஸ்ஸிங் பார்ட் அதுதான், இங்கே அதுதான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் தே பிளேடு தான் கேட்டிருக்காங்க. அதை நான் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளால் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 40% வந்து வின் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக, வின் பர்சன்டேஜ் வந்து 40. ஸோ டோட்டல் மேட்ச் வந்து நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸில் 40% அவங்க வின் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மேட்சஸ்? 10 மேட்சஸ். கரெக்டாக, ஸோ எக்ஸில் 40% தான் நமக்கு 10. ஸோ அவங்க வின்னான மேட்சஸ் நம்பர் ஆஃப் மேட்சஸும் கொடுத்துருக்காங்க, அவங்க வின்னான பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் மேட்சஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 40% ஆஃப் எக்ஸ், எக்ஸிலேருந்து 40% தான் 10. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மேட்சஸ் கிடச்சிரும். இதே நம்ம கொஞ்சம் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி பண்ணணும், வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால. ஓகேவா, ஸோ நம்ம வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. லெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் bx அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ கொஸ்டின், அக்கார்டிங் டு த கொஸ்டினில் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 40% ஆஃப் டோட்டல் மேட்சஸ் வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் நமக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோனாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 40% ஆஃப் அப்படின்றது இன்டூ போடுவோம். டோட்டல் மேட்சஸ் வந்து நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ பர்சன்டேஜை நம்ம எப்படி எழுதுவோம், 40/100 எழுதுவோம். இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. நமக்கு எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ, இது ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல்ல ஆயிரும், 100/40 ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 0 1 0 கட், 2 2s are 4, 5 2s are 10, 1 2 is 2, 5 2s are 10. So 5 5s are 25. So x is equal to என்னது 25. So total matches வந்து அப்போ 25 matches வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் அவங்க வின் பண்ணது 10 matches. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஃபைனலாக வந்து hence the total number of matches are 25 அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். இஃப் சாம்லி had ₹600 left after spending 75% of her money, how much did she have in the beginning அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சமலி கிட்ட வந்து 600 rupees தான் கையில் லெஃப்ட் ஆகிருக்கு. கரெக்டாக, அவள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவகிட்ட இருந்த மணியிலேருந்து 75% ஆஃப் மணியை ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவகிட்ட ரிமைனிங் இருந்த மணின்னு பார்த்தா 600 மணி தான். இனிஷியலாக அவகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றதான் கேட்குறாங்க. பிகினிங்கில் அவகிட்ட எவ்வளோ மணி இருந்துச்சு அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து லெஃப்டான மணி, லாஸ்ட்டாக அவட்ட
ஸ்பெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் ஆன மணி, அதுக்கப்புறம் அவள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா அப்படின்றத பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 75% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பிகினிங் இருக்கிறது. ஸோ நம்ம பிகினிங் இருக்கிறத ஒரு வேரியபிள் வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் ஹர் மணி இன் த பிகினிங் பி ரூபீஸ் எக்ஸ். ஓகேவா? இதுதான மிஸ்ஸிங் பார்ட். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் பார்ட் அப்படின்றத விட நீங்கள் எந்த இது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை வந்து எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இல்லை ஒய்னு ஒரு வேரியபிள் வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் ஹர் மணி இன் த பிகினிங் பி ரூபீஸ் எக்ஸ். அக்கார்டிங் டு த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டோட்டல் மணி, அதாவது பிகினிங்கில் இருந்த மணி வந்து எக்ஸ். கரெக்டாக? ஸோ எக்ஸில் இருந்து 75% ஆஃப் எக்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 600 இருக்கும் பேலன்ஸ் மணி. அதாவது எக்ஸுன்றது என்னது? பிகினிங்கில் இருந்த மணி, டோட்டல் மணின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் மணி. ஸோ டோட்டல் மணியில் இருந்து எதை சப்ராக்ஷன் பண்ணுறோம்? டோட்டல் மணிலேருந்து ஸ்பெண்டிங் மணின்றது என்னது? நம்ம செலவு பண்ணது. அதாவது எக்ஸ்லேருந்து 75% நம்ம செலவு பண்ணிட்டோம். இதான ஸ்பெண்டிங் மணி. ஸோ டோட்டல் மணியிலேருந்து ஸ்பெண்டிங் மணியை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் மணி இருக்கும். ஸோ ரிமைனிங் மணி தான் நமக்கு 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பிகினிங்கில் இருந்த மணி கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் டோட்டல் மணி மைனஸ் ஸ்பெண்டிங் மணின்றது 75% ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ்லேருந்து 75% நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், சீக்வல் டு ரிமைனிங் மணி. இந்த இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிகினிங்கில் இருக்கிற மணி கிடச்சிரும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 75/100 இன்டூ எக்ஸ் சீக்வல் டு 600. ஸோ இது ஒரு டேர்ம். கரெக்டாக? ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஹையர் கிளாஸஸில் இந்த மாதிரி நிறையா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்லேயுமே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 ஆயிரும். மைனஸ் இங்கேயும் நமக்கு 1 ஆயிரும். பட் இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அதனால் 75/100 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 75/100 தான் வரும், சீக்வல் டு 600. ஓகேவா? இப்போ வந்து இது சப்ராக்ஷனில் இருக்குது. எல்சிஎம் எடுத்துக்கலாம். 100. ஸோ இங்கே 1 போட்டிங்கன்னா 1 இன்ட்டு 100 மைனஸ் இங்கே என்ன வரும்? 75 வரும், சீக்வல் டு 600. ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 25 வரும். ஸோ 25/100 சீக்வல் டு 600. நமக்கு எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக? ஸோ இந்த டேர்மை ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துருங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 இன்ட்டு 100/25. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 5 5s are 25. இது 20 டைம்ஸ் வரும். 1 டைம் 4 டைம் 6 4s are 24. 0 0 ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் இனிஷியலாக இருந்த அமௌண்ட் எக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? அப்போ ஃபைனலாக வந்து ஹென்ஸ் the money in the beginning was rupees 2400. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷம்லி கிட்ட வந்து 600 rupees தான் லெஃப்ட் ஆகிருக்கு அவள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா. அவளோட அமௌண்ட்டில் இருந்து 75% அவள் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா 600 தான் இருக்குது. அப்போ பிகினிங்கில் அவகிட்ட எவ்வளோ மணி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிகினிங்கில் இருக்கிற மணியை வந்து நான் எக்ஸ், அதாவது அவகிட்ட இந்த டோட்டல் மணியை எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 75% வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டான்னு கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் மணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கே தெரியும் அவகிட்ட இருக்கிற டோட்டல் மணியில் இருந்து ஸ்பெண்டிங் மணியை சப்ராக்ஷன் பண்ணோன்னா ரிமைனிங் மணி கிடச்சிடும் இல்லையா? நமக்கே இருக்குது. இப்போ ஒரு 100 rupees நம்மகிட்ட டோட்டலாக இருக்குது. ஓகேவா? 75 rupees நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ எப்படி ரிமைனிங் மணி கண்டுபிடிப்பீங்க? 100 மைனஸ் 75. அதாவது இது டோட்டல் மணி, இது ஸ்பெண்டிங் மணி.
இப்படி தானே கண்டுபிடிப்போம். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். டோட்டல் மணி எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸ்பெண்டிங் மணி வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 75% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 75%ன்றது டோட்டல் மணிலேருந்து தானே 75% அவள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. ஸோ 75% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் மணி என்னது 600. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக இருக்கிற அமௌண்ட் வந்து கிடச்சிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 75 by 100% இருக்கனால by 100 into x is equal to 600 போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டு டேர்ம், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus 75 by 100 is equal to 600 வரும். ஸோ எதனால் காமனாக எடுக்கிறோம், நமக்கு எக்ஸை வந்து ஒரே டேர்மை மாற்றிட்டு இது பண்ணால் தான் நம்ம ஃபைனலாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஏன்னா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் போட்டோன்னா இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 25 by 100 வரும். நமக்கு எக்ஸ் தானே வேணும். ஸோ இந்த டேர்மை ஆப்போசிட்டில் கொண்டு போகிறப்ப இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைட் போகிறப்ப ரெசிப்ரோக்கலில் போயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஹென்ஸ் த மணி இன் த பிகினிங் வாஸ் ₹2400. ஸோ இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். உங்கள்கிட்ட இந்த டோட்டல் அமௌண்ட் மைனஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் கிடச்சிரும். பட் நமக்கு இந்த இடத்துல ரிமைனிங் மணி இருக்குது, ஸ்பெண்டிங் மணி இருக்குது. பட் ஸ்பெண்டிங் மணி வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, டோட்டல் மணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 75% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடுறோம். மிஸ்டர் ஆகுது அந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம். இஃப் 60% பீப்புள் இன் அ சிட்டி லைக் கிரிக்கெட், ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் 60% பீப்புளுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்குது, 30% பீப்புளுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்குது, அந்த ரிமைனிங் லைக் அதர் கேம்ஸ். ஓகேவா, தென் வாட் % ஆஃப் த பீப்புள் லைக் அதர் கேம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பர்சன்டேஜ்னாலே நமக்கு டோட்டலாக 100%. ஸோ கிரிக்கெட்டையும் ஃபுட்பாலையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 90% வரும். ஸோ 100%லேருந்து 90% மைனஸ் பண்ணிங்கன்னா 10%. அப்போ 10% பீப்புளுக்கு தான் அதர் கேம்ஸ் பிடிக்குது அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 50 lakh, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 50 lakh இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஹூ லைக் ஈச் டைப் ஆஃப் கேம். கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் அதர் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 இதுக்குமே இண்டிவிஜுவலாக எவ்வளோ கவுண்டிங், எக்ஸாக்ட் கவுண்டிங் கேட்குறாங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். Number of people who likes cricket 60%. Number of people who likes football 30%. Number of people who likes other games. Total percentage வந்து 100. So 100% minus 60% plus 30% போட்டுக்கோங்க. So 100 minus 90 is equal to 10. அப்போ 10% தான் அதர் கேம்ஸ் வந்து லைக் பண்ணுறவங்க. நவ் இண்டிவிஜுவலாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, எக்ஸாக்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் who likes cricket is equal to 60% தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 60% ஆஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 lakhs சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நமக்கு டோட்டல் கவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 lakhs. Ones, tens, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து 60 by 100 is equal into ஆஃப்ன்றது into இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 zeros கட் பண்ணிக்கோங்க. 5 6 are 30. ரிமைனிங் ஜீரோஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. 5 zeros ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ கமாஸ் எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு 3 zeros தள்ளி போடுவோம், அடுத்து 2 digits தள்ளி போடுவோம். கரெக்டாக, ஸோ இதுதான் எக்ஸாக்ட் கவுண்ட் ஃபார் கிரிக்கெட்க்கு. அதே மாதிரி இப்போ ஃபுட்பாலுக்கு கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் who like football
இஸ் ஈக்குவல் டு 30% சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 30% ஆஃப் 50 lakhs. ஸோ 30 by 100 into 50 lakhs. 2 zeros கட் பண்ணிடுவீங்க. ஸோ 5 3s are 15. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகேவா. கமா வந்து 3 digits தள்ளி போடுவோம், அதுக்கப்புறம் 2 digits தள்ளி போடுவோம். கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து அதர். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள், நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க நம்பர்லாம். ஓகேவா. ஹூ லைக் அதர் கேம்ஸ் is equal to 10% of 50 lakhs. So 10 by 100 into 50 lakhs. 2 zeros கட் பண்ணிடுவீங்க. 1 5s 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து ஹென்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் who like other games or 5 lakhs. Ones, tens, 100, 1000, 10,000 lakhs. அதே மாதிரி நீங்கள் எல்லா கேம்ஸ்க்குமே எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் who like cricket. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் who like ஃபுட்பால். ஸோ நமக்கு இது என்ன வந்துச்சு, கிரிக்கெட் எவ்வளோ வந்தது. கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs 30 lakhs வந்துச்சு. கரெக்டாக. ஸோ 30 lakhs. ஃபுட்பால் எவ்வளோ வந்தது. 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs 15 lakhs வந்துச்சு. ஸோ 15 lakhs. ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 30 lakhs ப்ளஸ் 15 lakhs 45 lakhs 45 lakhs ப்ளஸ் 5 lakhs 50 lakhs. ஸோ டோட்டல் பீப்புள் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் 50 lakh தானே கொடுத்துருந்தாங்க. அப்போது நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இந்த சம் ரொம்பவே ஈஸி தான். லாங் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி எல்லா கேம்ஸ்க்கும் ஆன்சர் எடுத்து எழுதிடணும். ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.